சார் பைத்தான் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க சார். கூகுளுடைய மொத்த பைத்தான் டீமையும் வந்து தூக்கிட்டு தான் சொல்கிறாங்களே, இது உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து பைத்தான் என்ன நிலைமையில தான் இருக்குது, உண்மையாகவே ஒரு பெரிய இம்பாக்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கா இல்லைன்றதை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். நான் உங்களோட வெங்கட் KaaShiv. வெல்கம் டு சேனல். பைத்தான், வாட் இஸ் பைத்தான்? ராசம் அப்படின்றவர் 1992 இந்த பக்கம் C++ வரும்போதே பைத்தானை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு கருப்பு கலர் என்விரான்மெண்ட்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. கமாண்ட் லைன் விண்டோவில் தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக வந்து இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே வந்தாங்க. பைத்தான் கார்பரேஷன் அப்படின்ற அந்த டீம் ரெடி பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2015க்கு மேலே செம்மையாக பூம் ஆச்சுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு இருக்கிற நிறைய லைப்ரரிஸுங்க. பைத்தானை வச்சு தயாரித்து நிறைய லைப்ரரிஸை உருவாக்குனாங்க. அந்த லைப்ரரி மூலமாக வந்து உங்களுடைய வேலைகள்லாம் பயங்கர வேகமாக பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜை வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஒரு இமேஜ் வந்து நான் ஷோ பண்ண ஆசைப்பட்றேன். ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோ வரணும்பா, நான் ஒரு வெப்கேமில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்ப்பா, அது இங்கே வரணும் அப்படின்னா வந்து அதை சூப்பராக வந்து ஜாவாவில் பண்ணணும், .NETல பண்ணணும் அப்படின்னா வந்து குறைஞ்சது வந்து ஒரு 25 லைன் கோடு எழுதுவாங்க. இங்கே பைத்தான் வந்து பைத்தான் இமேஜ் லைப்ரரின்னு இருக்கும், அதை வச்சு 2 லைன் எழுதிடலாம். ஆனால் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கிறதுனால பைத்தான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேவா? ஸோ பைத்தான் இந்த மாதிரி தான் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுங்க. சரிங்க சார், பைத்தானோட டொமைன்ஸ் என்னெல்லாம் ஃபேமஸான டொமைன்ஸ்னால் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுங்க. கிண்டர்னு சொல்லுவாங்க. அது மூலமாக அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுல செம்மையாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அடுத்து வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு ஜாங்கோ ஃப்ரேம்ஒர்க்ஸுங்க. இது மூலமாக வந்து பைத்தான் பயங்கர வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்லாம் தயாரிக்கிறதா ரொம்ப வேகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லணுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மெஷின் லேர்னிங், ஒரு டேட்டாவை அல்காரிதம் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ணுற மெஷின் லேர்னிங், அதில் இருந்து இன்னும் டேட்டாவை எஃபெக்டிவாக ஃபில்டர் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுற டேட்டா சயின்ஸுங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ப்ரெடிக்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. அடுத்து வேறு தரமாக வந்து இந்த டொமைன்ஸ் ஃபேமஸாக போக ஆரம்பிச்சுங்க. இந்த ஏரியாங்க இமேஜ் ப்ராசஸிங்கு, வெப் ஸ்கிராப்பிங்கு, ஓகே, இந்த மாதிரி ஆடியோ வீடியோ ப்ராசஸிங்னு மீடியா லெவல்லையும் ஸ்ட்ரீமிங் லெவல்லையும் பைத்தான் பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுங்க. ஓகேவா? இதில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனது நம்ம ஆர்டிஃபிஷியல் அந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. ஓகேவா? இதுதான் ஃபேமஸான டொமைன்ஸ் பைத்தானில். சரிங்க சார், கதைக்கு வாங்க அப்படின்னு கேட்கலாம். எதனால் பைத்தான் டீமை வந்து கூகுள் வந்து ரிமூவ் பண்ணாங்க? ஒய் கூகுள் ஃபயர்ட் பைத்தான் டெவலப்பர்ஸ்? இதை பற்றி பார்க்கலாங்க. அதாவதுங்க, இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெவலப்பர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து பயங்கரமான சேலரினா என்ன, ஒரு 15 ஒரு 20 லட்சம் பர் மந்த்துங்க. என்னையா சொல்கிற, 15 20 லட்சம் பர் மந்த்தா? அவ்வளோ சேலரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கூகுள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. ஓகே, 15 20 லட்ச ரூபா ஒரு மாத சம்பளம் கொடுத்து எம்ப்ளாயிஸை வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாலுமே அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாதுங்க. ஏங்க திரும்ப நான் சொல்கிறேங்க, ஐடி ஃபீல்டை பற்றியே நான் பேசலைங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க கம்பெனிஸு. முதல்ல ப்ராக்டிக்கலாக நம்ம பேசலாங்க. சரிங்களா? பைத்தான் டீமை குறைச்சிட்டாலும் ஐடி ஃபீல்டு டவுனு, கூகுளே பண்ணிட்டா ஆகுன்ட்டு பயங்கரமாக எல்லாம் ஹைப்பு. அப்போல்லாம் நம்பாதீங்க. ஐடி ஃபீல்டு எதுவுமே ஆகலை, கூகுளும் எதுவுமே ஆகலைங்க. ஓகேவா? எதனா ஒரு கம்பெனி, நான் திரும்பவும் கேட்குறேங்க, ஐடி ஃபீல்டு டவுன் சொல்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏதாவது கம்பெனி லாஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ் நல்லா செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அவன் லாபம் குறைஞ்சிச்சான். டேய், லாஸ் ஆனாதான்டா லாஸ்ன்னு சொல்லுவீங்க, ஐடி ஃபீல்டு டவுனுவீங்க. லாபம் குறைஞ்சாவே இங்கே ஐடி ஃபீல்டு டவுன்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க, அதை விட்டுருக்கு, நமக்கு வேணாம். ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகப்படியான சேலரி இந்த பைத்தான் டீமுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு 5 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 லட்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் 5 லட்சம் மிச்சமாகுதுங்க. ஒரு 10 பேர்னா கூட 50 லட்சம் மிச்சமாகுதுல்ல. அது ஒரு வால்யூம் ஆஃப் மணி தானேங்க. புரியுதுங்களா? ஓகேவா? கூகுளுக்கு அது ஒரு பெரிய மணி இல்லைனாலுமே எதுக்கு வேஸ்ட்டாக அவ்வளோ செலவு பண்ணணுன்ட்டு எல்லா கம்பெனியும் திங்க் பண்ணுற மாதிரி காஸ்ட் கட்டிங் ஃபேக்டரில் கூகுளும் திங்க் பண்ணுறாங்க. அதனால் வந்து பைத்தான் டீமை வந்து ரேம் டவுன் பண்ணி அவங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
வேற ஒரு பைத்தான் டீமை கொண்டு வர போகிறாங்க, அவ்வளோதான். இன்னும் எஃபெக்டிவாக இருக்க டெவலப்பர்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இருக்கிற பீப்புளை விட எஃபெக்டிவாக கம்மி சேலரியில் கிடைக்க சான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனாக பண்ணுறாங்களே தவிர அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுவும் மூட கிடையாதுங்க. ஓகேவா? நம்ம அதனால் வந்து இதை பற்றி நம்ம திங்க்கும் பண்ண தேவையில்ல, பயப்படவும் தேவையில்லைங்க. யாராவது வீடியோ பார்த்தாலும் அதை பார்க்காதீங்க முதல்ல. ஏன்னா வந்து பேனிக்கை உருவாக்குறதா இவங்களோட வேலையாக இருக்குங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ சரிங்க சார், பைத்தான் டெக்னாலஜியில் ஏதாவது இம்பாக்ட் நடக்குதா? நான் வந்து பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் இருக்கிற வரைக்கும் பைத்தானை எதுவுமே யாராலையும் அழிக்க முடியாதுங்க. ஓகேவா? ஏன்னா ப்ரெடிக்ஷனுங்க சார். இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டர் யார் ஆவாங்க சார்? சீஃப் மினிஸ்டர் யார் ஆகுவாங்க சார்? ஒரு கம்பெனி க்ரோ ஆகுமா இல்லையா? ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் சார்? ஸ்டாக் ப்ரைஸ் குறையுமா ஏறுமா? இந்த பேஷண்ட்டுக்கு நோய் பரவுமா இல்லையா? இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். இந்த ஸ்டூடெண்ட் ஒழுங்காக படிப்பானா? இந்த எம்ப்ளாயி ஒழுங்காக வருவானா? இந்த ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பானா? அப்படின்ட்டு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது இருக்கிற வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் இருக்கும். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் பைத்தானை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் ப்ரோக்ராமிங் தூக்கி சாப்பிட்டு வந்துட்டாங்க. பைத்தான் வந்துட்டாங்க. ஆர் ப்ரோக்ராமிங் இப்போ யூசேஜ் கிடையாதுங்க. அந்த அளவு மார்க்கெட்டில் போயிட்டுருங்க. அதனால் பைத்தான் வந்து எந்த இம்பேக்டும் ஆகாது. சரிங்க சார். ஸோ நாம் என்ன பண்ண வந்து சார் பைத்தானில் நான் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த டொமைனை ஃபோக்கஸ் பண்ணால் வந்து என் ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குன்ட்டு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. 2 ஏரியா இருக்குங்க. முதல்ல பைத்தான் பேசிக் ப்ரோக்ராமிங்கை கற்றுக்குங்க. அண்ட் லைப்ரரிஸை பற்றி தெரிஞ்சுங்க. பாண்டாஸ், நம்பை, சைபை, சைக்கிட் லேர்னுங்க, பில்லுங்க, இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குங்க. ஓகேவா? இந்த லைப்ரரிஸை முதல்ல லேர்ன் பண்ணிக்கங்க. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்குங்க. 2 ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி பைத்தானை நீங்கள் லேர்ன் பண்ணலாங்க. ஒரு ஃபீல்டு எப்படி இருக்குன்னா வந்து வெப் டிசைனிங் வேர்டுங்க, ஜாங்கோ ஃப்ளாஸ்க் ப்ரோக்ராமிங், ஃபுல் ஸ்டாக் பைத்தான்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லா போயிட்டுருக்குங்க. தைரியமாக எடுத்து பண்ணலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வாண்டட், பயங்கர அட்வான்ஸுங்க, பயங்கரமாக வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா எதுவும் கேட்டீங்கன்னா பைத்தான். அதுலேருந்து மெஷின் லேர்னிங், அதுலேருந்து டேட்டா சயின்ஸுங்க, அதுலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, அதுலேருந்து ப்ரெடிக்டிவ் ஏஐ வந்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, ஏஐ அவ்வளோதான், முடிச்சுங்க. ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டாங்க. நீங்கள் யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் டேட்டா சயின்ஸ்குள்ளே போங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போங்க. பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குது சார். அப்படின்னா வந்து கரண்ட்டாக இருக்க ஃபுல் ஸ்டாக்லாம் ஃபியூச்சர் இல்லையா? அப்படி கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எந்த டொமைனும் அழியாதுங்க, எந்த டெக்னாலஜியும் அழியாதுங்க. ஓகேவா? அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். இது ரொம்ப ப்ராமிசிங்கான ஃபீல்டாக இருக்குங்க. சார் டேட்டா சயின்ஸ் நான் படிக்கிறேன், நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா டேட்டா சயின்ஸோட டெக்னாலஜி அந்த டொமைன் கான்செப்ட் எடுத்து ஃபுல் ஸ்டாக்கில் போட்டு வெப் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மல்டிபிள் டொமைன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைலை உருவாக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க நம்புறேங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். படிக்க நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சொல்லித்தரேன், நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.